அவ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அந்த அவ என்னை ஏமாத்த மாட்டாக்கா. பகைவன் நண்பனா ஆனா கூட தன்னோட குத்தம் வெளியில வந்துருமோன்னு சும்மா இருப்பான். ஆனா நண்பன் பகைவனா ஆனா உன்னோட வீக்னஸஸ் எல்லாத்தையும் சர்வ சாதாரணமா யூஸ் பண்ணி உன்னை மாட்ட விட்டுருவான். நீ மனசுக்குள்ள ஓட்டுற திரைப்படம் நீ உன் கண்ணால பார்த்தது. ஆனா என்ன மாதிரி பார்வை இல்லாதவனுக்கு எல்லா படமும் கற்பனை தான். உதாரணத்துக்கு நீ எவ்வளவு அழகா இருப்பனும் என்னோட கற்பனை தான் எனக்குள்ள இருக்கும். நீ ஃபேர் காம்ப்ளெக்ஷன் எனக்கு சொன்னாதான் உண்டு. ஆனா நீங்கள்லாம் அந்த கலர் சொல்றது எங்களை பொறுத்த வரைக்கும் இருட்டாத்தான் இருக்கும். ஆமா, நான் போட்டு பார்க்கிற படமும் அதுல வர்ற சத்தங்களும் எனக்கு மட்டும்தான் புரியும். கண்கள்ல கண்ணீர் வர காரணமே மத்தவங்க பார்த்து ஆறுதல் சொல்லுங்கிற ஏக்கத்துலதான். வாழ்க்கையில நான் பட்ட வலிகள் என்ன முதல்ல அழ வச்சது. என்ன சுத்தி இருந்த ஆண்கள்ல ஆறுதல் சொல்றேன்னு சொல்லி என்ன அணைச்சுக்கிட்டவங்க தான் அதிகம். என்னை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை. அந்த ஒரு சில ஆண்களுக்காக உறக்க கத்தி அழ ஆரம்பிச்சேன். அதுதான் என்னோட எழுத்துக்களா வந்து விழுந்தது. 4 பேருக்காக கத்துன என்னோட குரல் 40 லட்சத்தையும் தாண்டி கேட்டிருக்கு. ஆதங்கத்துல எழுதுறதுக்கும் ஆத்திரத்துல எழுதுறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. உன்னோட ஆத்திரம் உன்னோட வாழ்க்கையில விழுந்த அடிகள் மேல, நீ திருப்பி அடிக்கிறது ஆண்கள்ங்கிற ஒரு வர்க்கத்து மேல. அது தப்பு. நீ சந்தித்த ஆண்கள்ல கெட்டவனும் இருந்திருக்கான், உனக்கு வாய்ப்பு கொடுத்தவனும் இருந்திருக்காங்க. பார்வை இருந்தும் சமூகத்துல சரியா பயணிக்காதவனை விட்டு பார்வை இல்லாம சமூகத்துல பயணிக்க தெரியாதவங்களுக்கு உன்னோட எழுத்துக்கள் மூலமா உதவி செய். உலகத்துல இனிமேலும் எவ்வளவு புது புது கண்டுபிடிப்புகள் வந்தாலும் பெண்களோட அட்ராக்ஷன் ஒரு பெர்மனண்டான விஷயம். ஒரு பொண்ணை பாக்குற கோணங்கள் வெவ்வேறா இருந்தாலும் பெண்களுக்கு உள்ள அட்ராக்ஷன் கட்டாயமா இருக்கும். அம்மா அக்கா தங்கைனா பாசத்தோட இருக்கும், நண்பர்கள்னா அன்போட இருக்கும், ஒரு டாக்டர்னா மரியாதையோட இருக்கும், அதிகாரினா ஒரு பயத்தோட இருக்கும், காதலியா இருந்தா உயிராவே இருக்கும். அத பத்திதான் வரப்போற கதையும். பெண்களால தான் இனப்பெருக்கம் உண்டாகணும்னு கடவுளே சொல்லிட்டான். அதுக்காக ஆண்கள் முக்கியம் இல்லைன்னு அர்த்தம் இல்லையே. நீங்க யோசனை பண்ணி பாருங்க. தாயார் இருந்தாதான் அந்த பெருமாளுக்கே உயர்வு. சிவன் பார்வதியோட இருந்தாதான் அழகு.